ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா 2 மூவியோட ரிவ்யூஸ் தான் வந்து வித் லவ் அப்புறமா தலைவர் தம்பி தலைமையில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போறது வந்து வித் லவ். இந்த வித் லவ்ன்ற படம் வந்துட்டு இப்போ தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. தெலுங்கு அண்ட் தமிழ்ல அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷன் ஜீவித் அப்புறமா வந்துட்டு அனஸ்வரா ராஜ் அம்மா இதை டைரக்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா நம்ம மதன் அம்மா வந்துட்டு இதை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் வரும். அண்ட் இந்த படத்துல வந்துட்டு லவ் எப்படி இருந்துச்சு, இது ரொமான்ஸ் ஃபீல் ஆச்சா அப்படின்னு பார்க்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் வந்து இந்த படம் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி தான். நார்மலான லவ் ஸ்டோரினா ஒரு 96 படம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த 96 படத்தை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஒரு கதையை மாற்றி கொஞ்சம் அங்கங்கே ட்வீக் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆங்கிள் கொடுத்து ஒரு டச் கொடுத்து அதில் ஒரு இப்போ இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு டச் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த படம் இருக்கும். இந்த வித் லவ் படத்தோட சின்னதாக ஒரு கதை மாதிரி சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஹீரோ இருப்பாப்புல. அவர் வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க ஃபார் மேரேஜ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன் ஆஃப் த அலைன்ஸ் வரும். அந்த அலைன்ஸ் வந்து யாருன்னு பார்த்து இவங்க ஸ்கூல்லேயே படித்த ஒரு ஜூனியர் தான் அந்த பொண்ணு. இந்த பொண்ணு வந்துட்டு வந்து சொல்லும், இந்த மாதிரி நானும் உங்கள் ஸ்கூல் தான், இவங்களும் வந்து சொல்ல நானும் உங்கள் ஸ்கூல் தான். இவங்க 2 பேரும் அவங்க பேசி போகுது. அவங்க வந்து அவங்க பழைய ஃபர்ஸ்ட் லவ் பற்றி லைட்டாக பேசுவாங்க. அப்புறம் 2 பேருமே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் லவ் தேடி போவாங்க. ஸோ இந்த ஜேர்னியில் எப்படி இவங்க 2 பேர் கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்றது தான் கதை. ஸோ இந்த கதையில் வந்து இவங்க 2 பேர் கனெக்ட் ஆகி எப்படி அவங்க 2 பேரும் லாஸ்ட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ கதை வயசாக பார்த்தாலுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நாள் இல்லை, பெருசாக அந்த ட்விஸ்ட் டர்ன்ஸ் எதுவுமே கிடையாது. கிளைமேக்ஸ் வந்து எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் குட்டாக ஒரு சட்டிலாக தான் முடியுது. பெருசாக அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு வாவ் மூமெண்ட்லாம் கிடையாது. அண்ட் இந்த படத்தில் வந்து காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து காமெடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கதைக்கு அன்றாடி தான் இருந்துச்சு. நிறைய இடத்துல அந்த ட்வீட் வந்துட்டு அந்த ஹீரோவோட கேரக்டருமே எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் படத்தை உட்காந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அண்ட் அதே நேரத்தில் இந்த அபிஷேக் ஜீவித் வந்து நடித்த விதமுமே அப்படி தான் இருந்துச்சு. அவர் நடித்த விதமுமே எப்படி இருந்துச்சுன்னா நமக்கே வந்து நம்மளை ரிலேட் பண்ண முடியும். நிறைய இடத்துல நம்ம ஸ்க்ரீனில் நம்மளே நம்ம பார்த்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஹீரோயினோட கேரக்டருமே ரொம்ப நார்மலாக ஒரு கேரக்டராக தான் இருந்துச்சு. ரொம்ப பெருசாக அதில் வந்துட்டு ஒரு கேரக்டர் ஆர்க் அப்படிலாம் எதுவும் கிடையாது. முக்கியமானவங்க பையனோட கேரக்டர் வந்து ஒரு ஏர்லி 2K கிட்ஸ் இல்லை ஒரு 90s கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரிலேட் பண்ணிப்பாங்க. ஏன்னா நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு அந்த பேசுகிற தயக்கமாக இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்கூல் போர்ஷன்லாம் உண்மையாகவே ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அண்ட் கலர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினோடோகிராஃபி வைஸ் சொல்லணும்னா ரொம்ப நல்ல சினோடோகிராஃபி. ஓவராலாகவே இந்த சினோடோகிராஃபி தி வே தே லெட் த மூவி வாஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஏஸ்தட்டிக்காகவும் இருந்துச்சு பார்க்க. அண்ட் சாங் விஷயமா சொன்னால் சீன்ரோலன் அவர்கள் தான் சாங் போட்டிருக்காரு. அந்த சாங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்துட்டு அந்த சாங்ஸ் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் வாஸ் குட். அண்ட் அஸ் வெல் அஸ் அந்த சாங்கோட அந்த டியூன் அண்ட் மெலடி ஆல் வாஸ் லைக் கரெக்ட் ஃபிட்டிங் த ஸ்டோரி ஆல்சோ. ஸோ ஓவராலாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். லைக் பெருசாக அதில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்காது. அண்ட் ரொம்ப ஆரம்பிக்கும், அம்மா ஒரு மிட் இருக்கும், அம்மா ஒரு எண்ட் ஆப்ஷனில் தான் போகும். அண்ட் அங்கங்கே ஒரு சீன் வைஸாக அதில் கொஞ்சம் கொஞ்சம் லேக்லாம் இருக்கும். பட் அந்த லேகுமே அவ்வளோ பெருசாக தெரியாது. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் வாட்சிங் அண்ட் யூ கெட் இன் டு த ஸ்டோரி யூ ஒன்ட் ஃபீல் தட் லேக். அண்ட் அந்த லேக் வந்து அந்த ஓவரால் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் லவ்வாக இருந்துச்சு. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா we can refresh our ஸ்கூல் மெமரிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் எனக்கு இந்த படத்துக்கு வந்துட்டு 4/5 அப்படின்ற ஒரு ரேட்டிங் தான் நான் கொடுப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து தலைவர் தம்பி தலைமையில். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா அவர்கள் நடித்து ஃபெலிமி அப்படின்ற அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படமே பண்ணியிருப்பாரு. இது வந்து ஒரு மலையாளம் டைரக்டர் பண்ணதுனால இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு நிறைய இடத்துல இந்த மேக்கிங் வைஸில் உங்களுக்கு அந்த மலையாள படத்தோட டச் இருக்கும். கிராஃபி வைஸும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன சின்னதாக சொன்னீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் தான். அதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்குது ஒரு தேதிக்கு அண்ட் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு. அதே மாதிரி இன்னொரு டைமில் வந்துட்டு ஒரு சாவு விழுது. அந்த சாவு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைமில் வந்துட்டு ஊர்வலம் மாதிரி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாப்புல. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு ஈகோ கிளாஷ். அதில் நம்ம ஜீவா சார் வந்துட்டு இந்த கிராமத்துக்கு வந்து பஞ்சாயத்து தலைவராக இருப்பார். ஸோ இவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாரு, எப்படி இதை கோப்பப் பண்ணி அவங்க 2 பேரோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்கன்றது தான் கதை. ஸோ கதை வைஸாக பார்த்தா ரொம்ப நார்மலான ஒரு கதை தான், ஒரு ஃபீல் குட்டான ஒரு கதை தான். அண்ட் முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அதர் தேன் கண்டென்ட், அதர் தேன் ஸ்டோரி எல்லாமே நார்மலாக இருக்கும். அண்ட் கண்டென்ட்டுமே அவ்வளோ பெருசாக புதுசாலாம் கிடையாது. த மெயின் ஃபேக்டர் வை ஐ லைக் திஸ் ஃபிலிம் அப்படின்னா காமெடி தான்.
ஏன்னா இந்த படத்துல காமெடின்றது அந்த படத்துக்கு 1 அடி இருக்கும். அதாவது படத்தோட அந்த இதுல தான் இருக்கும் தவிர, எங்கேயுமே கெட்ட வார்த்தை இருக்காது. அண்ட் பெருசா வந்துட்டு இந்த பாடி ஷேமிங்கு இல்ல கலாய்க்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் தாண்டி அந்த படத்தோட அப்படியே டயலாகா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு அந்த ரியாக்ஷனுமா இருக்கட்டும், அது எல்லாமே கதைக்கு 1 அடியா இருக்கும். அதாவது ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னா, அந்த கவுண்டர் வந்துட்டு ரொம்ப அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி ஒரு காமெடியா தான் இருக்குமே தவிர, ஒரு ஆஃப் பீட்ல போயிட்டு ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது, இல்ல சும்மா வந்துட்டு அந்த ஒருத்தனை போட்டு புடிச்சு கலாய்க்கிறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்துல ஃபுல்லாமே அந்த சிச்சுவேஷனல் காமெடி தான். அண்ட் இந்த சிச்சுவேஷனல் காமெடி வந்து எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா, ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்க மோஸ்ட்டா வந்துட்டு இப்போ ஒரு கதைக்கு 1 அடி ஒரு படத்த பார்த்துட்டு அந்த மாரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அண்ட் முக்கியமா ஃபெலிமின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த படத்துலயுமே இதே மாரி தான் அந்த சிச்சுவேஷனல் காமெடி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மாரி படத்துக்கு இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆனோன்னா, முக்கியமா நீங்க வந்து அந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்க அந்த ஸ்டோரிக்குள்ள இருக்கணும். அப்பதான் உங்களால இந்த காமெடிய டைஜஸ்ட் பண்ண முடியும். அந்த விதத்துல எனக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே இடத்துல ஒரு சில இடத்துல நான் சிரிக்கவும் செய்தேன். அண்ட் ஒரு சில இடத்துல சிரிப்பு வரலனாலுமே, அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த டயலாக் ரொம்ப நல்லா இருந்த மாரி தான் இருந்துச்சு. அண்ட் ஓவராலா இந்த படம் எப்படின்னா, அங்கங்க லேகு எல்லாம் இருந்தாலுமே இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஃபீல் குட். கொஞ்ச நேரத்துல ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த ஸ்லோவா போற மாரி இருக்கும். ஒன்ஸ் அந்த ஸ்டோரிக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, ஃபிட் ஆயிட்டீங்கன்னா, அப்புறமா அது வந்துட்டு போறதே தெரியாது. நீங்க அப்படியே அந்த ஃப்ளோல அப்படியே போயிடுவீங்க. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, டியூரேஷனுமே ரொம்ப கம்மி தான். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த படம் வந்து Netflixல அவைலபிளா இருக்கு. Netflixல எல்லா லாங்குவேஜ்லயுமே ஸ்ட்ரீம் ஆகுது. மலையாளம், தமிழ், தெலுங்கு அப்படின்ற வேணா போய் பார்த்துக்கங்க. அண்ட் இந்த படத்தோட ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னா, 4.5 அவுட் ஆஃப் 5. ஏன் அந்த 4.5 அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் இந்த படத்துல யூஸ் பண்ண இந்த காமெடி சிச்சுவேஷனல் காமெடின்றது சிச்சுவேஷனல் காமெடி ஒரு கான்செப்ட்ட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டூ அப்ரிஷியேட் தட். ஸோ அந்த விதத்துல எனக்கு இதுக்கு வந்து அந்த 0.5 மார்க்ஸ் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரான்னு சொல்றேன். மத்தபடி அந்த 4 வந்து இந்த ஒரு ஃபீல் குட் படத்த பார்த்த மாரி இருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாள் கழிஞ்சு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் ஃபிலிம் பார்த்த மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அதனால நான் இந்த படத்துக்கு வந்து 4.5 அவுட் ஆஃப் 5 குடுக்குறேன். ஸோ ஓவராலா இதெல்லாம் என்னோட ரிவ்யூ தான். இது என்னோட கருத்து மாத்திரமே. இந்த 2 படத்துல எந்த படம் நீங்க வந்து பார்த்துருக்கீங்க? பார்க்க போயிருந்தீங்கன்னா, உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். தனிப்பட்ட கருத்துன்றத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க் யூ. இன்னொரு வீடியோட கண்டிப்பா சந்திக்கிறேன்.